ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளெக்ஸில் இந்த பெரிய பிரெயின் ராட்ஸ் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிரெயின் ராட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். இருங்க, நம்ம சின்சான் ஏதோ பிரெயின் ராட்டை பற்றி திருடி வந்துட்டாங்க. என்னது டங் 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 சாகுரா? டே சின்சானு, நீ அப்புறம் இதை தூக்குன? இதோட பெரிய பிரெயின் ராட்டை தூங்க போது தூக்கின்னு வந்துட்டேன். உனக்கு வேணா நீ போய் தூங்கிடுவான். காய்ஸ், சின்சான் நமக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தூக்க ஆரம்பிச்சிட்டான். இருங்க, நம்மளும் பார்த்தீங்கன்னா போய் தூக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன பிரெயின் ராட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுங்களுக்கு பாதுகாப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரெயின் ராட்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் அது பெரிய பெரிய பிரெயின் ராட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பப்போ தூங்க போயிடுவாங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன தூக்கின்னு வந்து இங்கே நம்ம பேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சிருந்தோம். ஓ, அப்படியா விஷயம்? சரி, முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட டங் டங் சாகுரு தான் பார்த்தீங்கன்னா தூக்க சொல்கிறானுங்க. சைலண்டாக போயிட்டு பார்த்தீங்கன்னா டங் டங் சாகுரு தூக்கின்னு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்களா கேப்பச்சினோலாம் இருக்கு. என்னடா நம்ம தூக்க போனால் டங் டங் சாகுரை காணும். ஐயோ ஏடா, வேணாம் வேணாம், விட்டுரு 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 விட்டுரு, விட மாட்டேன். சுபா கொஞ்சம் விட்டு தான் மிதிச்சே காலி பண்ணிட்டு இருக்கோங்க. மட்டையா, என்ன ஒண்ணு கூட நீ கலெக்ட் பண்ணலையா? அண்ணனை பத்தியா? என்னடா உன்ன பாக்குறது? இங்க போடுறான், இது பொண்ணு பேசல, ரகரகமா என்னமிடமும் வச்சிருக்கு. தங்க பிரெயின் ராட்ல வச்சிருக்க. ஏமா எனக்கு ஒன்று கொடுத்துட்டு போமா. நாங்க மதிக்கவே மாட்டேங்குது. சரி, நம்மளே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். சின்சான் அடுத்து தூக்க போயிட்டானா முதல்ல நம்ம டங் டங் சாகுரை பார்த்தீங்கன்னா தூக்கலாங்க. இங்கே இருக்குங்க, தூக்கடா இதை முதல்ல. ஓடுறா 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 ஓடுறா. இவனுங்க வேற பார்த்தீங்கன்னா பின்னாடியே வரானுங்களே. வெளியே போயிடு வெளியே போயிடு வெளியே போயிடு வெளியே போயிடு. அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஒரு லைனை நம்ம தாண்டா பார்த்தீங்கன்னா அவனுங்களால வர முடியாது. ஏன்னா இது நம்ம இடம், அது அவங்க இடம். அங்க பாத்தீங்களா, அவனுங்களுக்கு கொண்டு பெரிய இடமா கொடுத்துட்டு நம்ம கொண்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு சின்ன இடம் கொடுத்துருக்கானுங்க சொல்லிட்டு. இப்பதான் நீ முதல் பிரெயின் ராட்டே கலெக்ட் பண்றியா? அண்ணனை பர்றாடே எவ்வளவு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. சின்சான், ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ். தமிழ்ல சொல்லணுமா, பொறுமையா இருந்தாதான் ஜெயிக்க முடியும். அதனால நான் உன்ன மாதிரி அவசரப்பட போறது இல்ல. என்னதான் அவங்ககிட்ட டைலாக் விட்டாலும் நம்ம இப்பதாங்க முதல் பிரெயின் ராட்டே பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனா அவங்ககிட்ட போய் நிறைய இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு காசு ஜென்ரேட் பண்ணி தருதுங்க. அதாவது ஒரு செகண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் ஜென்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொடுக்குது. அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்து $5 வச்சு தான் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஸ்லாட் அன்லாக் பண்ணேன். அடுத்த பிளாட்ஃபார்ம் வேணும்னா இன்னும் அதிகமாக கேட்குறானுங்க. இதை ஒண்டி வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. போயிட்டு இன்னொரு பவர்ஃபுல்லான பிரெயின் ராட்டை தூக்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள சின்சானா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கை பார்க்காம பார்த்தீங்கன்னா விட்டுறக்கூடாது. என்னங்க 2 டங் டங் சாகுரு, அது மட்டும் இல்லாமல் வேற ஏதோ ஒரு பிரெயின் ராட்டை வச்சிருக்கானே. இருக்கட்டும் சமயம் பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணலாம், கேப்பச்சினோ பார்த்தீங்கன்னா நிற்கிதுங்க. இதை வந்துட்டேன் சீக்கிரம் தூக்கடாத. யோப்பா ஒரு போய் தூக்கியாச்சு. ஓடுறா அவனுக்கு வேற பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு வர்றானுங்க. அவ்வளோதான் சின்சான், இங்கே பற்றி அண்ணன் கேப்பச்சினோ பார்த்தீங்கன்னா தூக்கிட்டேன். ஆனால் இருங்க, கேப்பச்சினோ பேர் வச்சானுங்க. ஆனால் கிட்ட வந்து பார்த்தா மூஞ்சி பார்க்கறதுக்கு கண்டறிவாக இருக்கிட்டே. என்னடா இது இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? ஏதோ ஒன்று நம்ம பார்த்தீங்கன்னா தூக்கிட்டோமா. இப்போ இதையே கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா காசு ஜென்ரேட் ஆகும். அங்கே பார்த்தீங்களா குப்பை தொட்டி தான் கொடுத்துருக்கானுங்க. ஏன்னா தேவையான பிரெயின் ராட்டை கலெக்ட் பண்ணால் அது குப்பையில் போட சொல்லி பார்த்து குப்பை தொட்டியை கொடுத்துருக்கானுங்க. நல்லா தான் பண்ணுறானுங்க. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கடை போட்டிருக்கான். ஓ, ஸ்ப்ரிங் விற்கிறான். இந்த ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா 10% வேகமாக ஓட முடியுமா? என்னடா இது 10% வேகமாக ஓட முடியும் சொன்னா, ஆனால் எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரில. மட்டையா, நீ என்னடா கையில ஏதோ மாட்டிக்கிட்டு ஓடுற? அதுவாடா, அந்த ஸ்ப்ரிங்கை இந்த கடையில் நான் வாங்கினேன். இது போட்டிங்கன்னா 10% ஸ்பீடாக ஓட முடியும் சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இந்த கடைக்கார. ஆனால் ஒன்றுமே எனக்கு வித்தியாசம் தெரியல. நீ வேணா வாங்கி ட்ரை பண்ணிப்பாரு. ஒரு கடைக்கார போய் சொல்லிட்டான் போல இருக்கு. இந்த தூங்குறானே இந்த பெரிய கேப்பச்சினோ, சாரி இந்த ஒரு அசாசியன், அவனை தூக்க முடிஞ்சா நல்லா இருக்கும். ஆனால் அவனை தூக்க முடியல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இவனை தூக்கியாச்சு. இந்த ஸ்ப்ரிங்கு வேலை செய்தா இல்லையா சொல்லிட்டு எனக்கே தெரிலங்க. ஆனால் வசந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரெயின் ராட்டை ஆட்டையை போட்டு வந்துட்டோம். என்ன சின்சான், ஸ்டார்டிங்கில் நான் என்ன சொன்னேன், பொறுமையாக தான் ஜெயிக்க முடியும் சொன்னல. உங்ககிட்ட 2 டங் டங் சாகுர் இருக்கு, ஆனால் என்கிட்ட 2 ரேரான பெட் இருக்கு. எப்படி பாத்துக்கிறேன்? உனக்கு முறை நான் இருக்கிறது லெஜெண்டரியில கலெக்ட் பண்ணி காட்டுறேன் பாடுறா. பாப்போம் பாப்போம். இப்படிதான் எல்லா கேம்லையும் சொல்லி கிடக்குறேன். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டீல பிரெயின் ராட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருப்போங்க. அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு பேஸ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பிரெயின் ராட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் பற்றி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சின்சான் பேஸ்லேருந்து எல்லா பிரெயின் ராட்ஸையும் பார்த்தீங்கன்னா திருடி கொண்டு நம்ம பேஸில் வச்சு அவனை தோக்கடிச்சிட்டோம். ஆனால் இந்த கேமில் பிரச்சனை என்னன்னா, அடுத்தவங்க பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ராட்ஸை நம்மளால தூக்கவே முடியாதா? ஏய், யாரா இவரு மொரட்டால பங்கெல்லாம் வச்சு நிற்கிறாரு? வணக்கண்டா மாப்பிட. என்ன இது பேச்சு மூச்சியே காணும். இவர் பேஸ் காலியா கிடைக்குது. பாவம், அவருக்கு என்ன பிரச்சனையோ? சின்சான் மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் அமைதி நிற்கிறாரு. கைஸ், இங்க பாருங்க, அவனை பெரிய டங் டங் சாகுரு தட்டிக்கிட்டு வருது. இந்த சின்சான் உயிரை கையில பிடிச்சின்னு ஓடி வரியா நீ? ஐயோ, எதுக்கு இவன் உள்ள போயிட்டு வரான்னு எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியல. சரி, இந்த இடத்துல வேறனா நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நீங்க இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்க பக்கத்துல
பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. அதாவது இந்த ஒரு பிரெயின் ராட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன பிரெயின் ராட்ஸ், இதுங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் செகண்ட்ஸ் ஓடுது. அதாவது 40 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸ் சொல்லிட்டு அந்த ஒரு டைம் செகண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் தான் இதுங்கெல்லாம் அந்த இடத்துல இருக்கும். ஒன்ஸ் அது முடிஞ்சிச்சுன்னா இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடும். இதுக்கு மேலே கூட பாருங்களா 40 செகண்ட்ஸ்னு ஓடுது. இவனுங்க ஒரு விஷயம் பண்ணுறானுங்க, அதாவது ரேரான லெஜெண்டரியான பிரெயின் டாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி உள்ளே போட்டுறானுங்க. இந்த நார்மலாக இருக்கிறத ஒண்டி பார்த்தீங்கன்னா வெளியே வச்சுறானுங்க. எப்பயாவதுலாம் பார்த்தீங்கன்னா ரேரான பிரெயின் டாட்ஸ் வந்து பக்கத்திலேயே வருது. எல்லாம் டெக்னாலஜி. இப்படிலாம் பண்ணால் எப்படா இந்த கேமை முடிக்க முடியும்? அதுவும் அந்த கடைக்கார வர பார்த்தீங்கன்னா கையில் இந்த ஸ்ப்ரிங்கை போட்டுவாங்க, 10% வேகமாக ஓடுவீங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊரை ஏமாத்துறாங்க. நான் அந்த ஸ்ப்ரிங்கை போட்டு ஓடுற ஒரு வித்தியாசமும் தெரில. ஒருவேளை இன்னும் காஸ்ட்லியாக வாங்கணுமோ? சரி, முதல்ல இந்த ஒரு டங் சாகுரியை பார்த்தீங்கன்னா இடத்துல வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு நமக்கு 4 ஜென்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தரும்னு நினைக்கிறேன். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நிறைய காயின்ஸை பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுவோம். அப்படியே பேசிக்கினே நிறைய பிளாட்ஃபார்ம்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்லாக் பண்ணிட்டோம். இப்போ விஷயம் என்னன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ஸையும் நம்மளால பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண முடியும். அப்படி அப்கிரேட் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த பிரெயின் ராட்ஸ்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா காசு பார்த்து ஜென்ரேட் பண்ணி தரும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரேர் இருக்கு. ஆனால் இதெல்லாம் தொட்டா அந்த அசாசியன் வந்து கத்தியாலம் அடிச்சு ஓட விட்டுருவாங்க. பாருங்க, இவனை பத்தியா தூக்கிடல ட்ரெலேலா லா லா லா. அங்க பாத்தீங்களா யானைக்கு மதம் பிடிச்சிங்க, ட்ரெல்லாவை தூக்கணுன்னே முடிஞ்சா வந்து பிடிச்சிக்கோ. சீக்கிரம் ஓடுறான். நல்ல வேலை அந்த அசாசியன் பார்த்தீங்கன்னா கொரட்டை விட்டு தூங்குற, அதெல்லாம் நமக்கு நல்லது. ஆனால் யானை தான் பார்த்தீங்கன்னா ஓடி வருது. அது வரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளே வெளியே போயிடுவோம். அவ்வளோதாங்க, வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா ட்ரெல்லாவை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்களா அந்த மொரட்டாலு அவரு இப்பதாங்க டங் சாகுரே தூக்கிட்டு வராரு. யாரு சாமி நீங்க? யார் சாமி? ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம டங் சாகுரை பாத்தீங்கன்னா சேல் பண்ணிடலாம். சேல் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம தூக்கிட்டு வந்த ஷார்க்கை பாத்தீங்கன்னா அலேக்கா பாத்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிடலாம். வேடா ஷார்க்கே சூப்பரு. இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ரேர் தான் பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா எப்பிக்குன்னு எதுவுமே இல்லைங்க. போயிட்டு பாத்தீங்கன்னா எப்பிக்கா நம்ம வாங்கிட்டு வந்தா மட்டும் தான் பாத்தீங்கன்னா சின்சானை வந்து ஓவர்டேக் பண்ண முடியும். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது மாதிரி காசு ஜென்ரேட் ஆகட்டும், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் பாத்தீங்கன்னா எவ்வளோ தெரிலங்க. அப்போ முடிஞ்சா அதையே வாங்கி போட்டு ஸ்பீடாக போகிறோமா பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷார்க்கி தூக்கிட்டு ஓடுறா 7 5 4 3 2 அவ்வளோதான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது நமக்கு சொந்தம். டேய், என்னடா நீ பாட்டு அள்ளின்னு வந்தீங்கன்னே இருக்க, என்னால் அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியலடா. என்ன சின்சான் கதறா கைஸ், நம்ம சின்சானை வந்து முந்திட்டோன்னு நினைக்கிறேன். அதுவும் நல்லதுதான். இந்த வாட்டி என்ன பிரெயின் ராட்டை சேல் பண்ணலாம், இல்லை பக்கத்து பிளாட்ஃபார்மே வாங்கிலாம் நினைக்கிறேன். எதையும் சேல் பண்ணாமல் 5K தான் கேட்குறான், வாங்கியாச்சு. ஓகே, இப்போ இவனி என்ன பண்ணலாம், இந்த இடத்துல அந்த அலேக்கா பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஓடி நிறைய காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிப்போம். அதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வேணும். நிற்காம ஓடி பார்த்தீங்கன்னா 10K பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பில் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்ப்ரிங் வாங்கலாம். முதல்ல இந்த எல்லோவை பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிடலாம். சேல் பண்ணிட்டு ரெட்டு வாங்கலாம். ரெட்டு பார்த்தீங்கன்னா 10K. ஓகே, வாங்கியாச்சு. இவங்களை பார்த்தீங்களா நம்ம கிட்ட 10,000 ரூபாய்க்கு விற்கிறான். இதுவே நம்ம அவனுக்கு திருப்பி கொடுத்தா 5,000 ரூபாய்க்கு தான் பார்த்தீங்கன்னா எடுத்துருப்பானா. ஏண்டா நேரில் தான் இப்படி பண்ணுறீங்கன்னா கேம்லையும் இப்படியாடா பண்ணுவீங்க கைஸ்? இந்த ஸ்ப்ரிங்ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண அந்த ஸ்ப்ரிங்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வித்தியாசம் தெரியல. ஆனால் இதில் வித்தியாசம் தெரியுது. தூட அசாசியன் ஓடுறா. ஐயோ யானை விட்டுரு போச்சுரா. பேசிக்கே பார்த்தீங்கன்னா பறக்க விட்டுருச்சு. இப்போ எப்படியாவது அவனை தூக்கணுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா டைப் செகண்ட்ஸ் நம்ம கம்மியாக இருக்கு. சின்சானும் பார்த்தீங்கன்னா அடி விட்டாங்க. இருங்க, சின்சானும் பார்த்தீங்கன்னா அதை தூக்க போறான்னு நினைக்கிறேன். கம்முன்னு பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்க்கலாம். ஒருவேளை அவன் தூக்கின்னு வந்து யானை கிட்ட அடி வாங்கிட்டானா நம்ம தூக்கிடலாம். எஸ், நம்ம பிளான் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. வாடா போடு தக்காளி. டேய், அது தூக்காதடா, அது எந்து. அதெல்லாம் முன்னாடி கேட, இனிமே இது எனக்கு சொந்தம். அங்க பாத்தீங்களா அந்த மொரட்டால நேக்கா தூக்க வந்தாரு. ஏண்டா உங்களை மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துப்பேன். டேய், நான் தூக்கிட்டல, இதனோட பழி வாங்கியே தீருவேன்டா. உன்னால என்ன முடிதோ பண்ணிக்க சின்சான், எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. எப்படியோ சின்சான் பண்ண உதவினால பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எப்பிக்கான பிரெயின் ராட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், 2 சுறா மீன் இருக்கு. சுறா மீனை விற்கலாமா? 3 சுறா மீன் வச்சிருக்கோம். அதனால என்ன பண்ணலாம், இது வித்துலாம். இதை வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தலைவனை பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ இவனுங்களை பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா இவனுங்களை அப்கிரேட் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா காயின்ஸ் போய் ஜென்ரேட் ஆகும். 2 ஷார்க் இருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்க்கு தேவையே இல்லை. வேற நேரம் லெஜெண்ட் எடுத்துக்கிட்டு வந்து அந்த ஷார்க்கை பார்த்தீங்கன்னா வித்துடலாம். டேய், நான் உனக்கு உதவி பண்ணல, பதிலுக்கு நீ எனக்கு உதவி பண்றா. ஏன்னா ராடான பிரெயின் ராட்டை தூக்கிறதுக்கு பார்க்கலாம் சின்சான், நான் முடிஞ்ச உதவி நான் உனக்கு பண்றேன். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு எப்பிக்கான பிரெயின் ராட்டை தூக்கிட்டேனே. டேய், இதெல்லாம் அநியாயம்டா. எது அநியாயம்? நானா உன் பேஸ்ல இருந்தா தூக்குனேன். நான் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர, உனக்கு திறமை தான் நீ போய் தூக்கிட்டு வரா. என்னமோ ஸ்டார்டிங்ல ஓவரா வாயெல்லாம் விட்ட. இங்க பாத்தியா, இப்போ தெரிஞ்சுக்கோ, பொறுமையா இருந்தாதான் வெற்றி நிச்சயம் தம்பி. என்னப்பா கருத்தூசி போடுற? இப்ப நம்ம தூக்கி இந்த ரேரான பிரெயின் ராட்டை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடலாம்.
இன்னும் ரெண்டே பிளாட்ஃபார்ம் அன்லாக் ஆனால் இந்த ஒரு ரோ முடிச்சிடலாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா அதோட வீடியோ முடிச்சிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாலாம் முடிக்கணும்னா இப்போதைக்கு முடிக்க முடியாது. ஏன்னா வீடியோ பார்த்து ரொம்ப லென்த்தாக போயிடும். இப்போ ஓடி பார்த்தீங்கன்னா 22K பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துட்டோம். அதை வச்சு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் வாங்கிட்டோம். ஏன்னா அடுத்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அவன் 20K கேட்டான். அதே இடத்துல ஓடிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் காட்டி உங்களுக்கு போர் அடிக்க வேணாம் சொல்கிறாங்க. கைஸ் நான் கட் பண்ணிட்டேன். இதுக்காச்சும் மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு போர் அடிக்க சொல்லிட்டு ஒன்றுனே பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கடைக்காரனை பார்த்தீங்களா 50 பில்லியனு 7.4 பில்லியனு 2000 ரோப்ளக்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கை வித்துன்னு கிடக்கலாம். டேய் யாரா நீங்க? ஒரு நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு பார்த்தோம்ல, அந்த பொண்ணு இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு பிரெயின் டாட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கோம் எனக்கு பார்த்தீங்கன்னா தோணுது. ஆஹா இன்னொரு அசாசினோ நல்ல வேலை தூக்கிட்டோம். ஓடுறா அப்படின்னு டங் சாக்குற வருதே. பேசிக்கே பறக்க விட்டானே நம்மள. கைஸ் சின்சான் மறுபடியும் ஓடி போய் டிஸ்ட்ராக்ட் பண்றான். அவன் பண்ணது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லதா போச்சு. ஏன்னா இங்க இருக்கிற அசாசினோ டக்குன்னு தூக்கின்னு வந்துடலாம். டேய் என்ன பண்ண போற? நீ பண்ண டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி அண்ணன் அசாசியனை தூக்கிட்டேனே. என்னால நீ ரெண்டாவது பிரெயின் ராட் தூக்கிட்டியா? ஆமா சின்சான், நீ எடுக்கிற முடிவு எனக்கு சாதகமா போச்சு. சரி நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன். உனக்கு நான் டிஸ்ட்ராக்ட் பண்றேன். அங்க ஒட்டகம் இருக்கு பாத்தியா, அந்த ஒட்டகத்தை நீ எடுத்துக்கோ. சீக்கிரம் போய் எட்றா, நான் ரொம்ப நேரம் டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. டேய் கொஞ்சம் அப்படியே கூட்டு போலாம், நான் தூக்கின்னு போயிடுறேன்டா. சீக்கிரம் போடா, எவ்வளவு நேரம் நானும் ஓடி கிடக்கிறது. அவன் தூக்கினே பாருங்களா, யானை போய் அவன் பின்னாடி போகுது. இப்போ நம்ம பிளான் என்னன்னா, திருப்பி சின்சான் ஒரு வேளை அடி வாங்கி கிட்ட போய் பறந்துட்டான்னா அந்த ஒட்டக்கிட்ட நம்ம சைலண்டா நம்ம பேஸ் தூக்கின்னு போயிடலாம். பார்க்கலாம் பண்ண முடியுதா சொல்லிட்டு. சின்சான் பார்த்தா திருப்பி தூக்குறான். டே சீக்கிரம் தூக்குடா. கமான் நம்ம அடி அசாசினோ விட்றாத. கைஸ் சின்சான் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டான். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனால நமக்கு 2 பிரெயின் டாட் கிடைச்சிது. நம்மளால பார்த்தீங்கன்னா அவனுக்கு 1 கிடைச்சிது. அது வரைக்கும் சந்தோஷம். ஆல்ரெடி ஒரு அசாசினோ வச்சிருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டக்கத்தை வாங்கி வந்துட்டான். மற்றபடி எல்லாம் நம்மளோட கம்மியாக தான் வச்சிருக்கேன் அந்த பைப்புல. நம்ம இப்பவே பார்த்தீங்கன்னா சின்சான ஓவர்டேக் பண்ணிட்டோம். எப்படியாவது அந்த ஒரு பிளாக் ஃபுல்லாக நம்ம ரேரான பிரெயின் ட்ராட்ஸை போட்டாலே போதுங்க. இங்கே பார்த்தீங்களா அந்த மொரட்டாலும் நிறைய பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டுட்டு இருக்காரு. போட்டோம் என்ன பண்ணலாம், இந்த அசாசினை இந்த இடத்துல வச்சிடலாம். முக்கியமாக இப்போ நம்ம இதில் யார் அப்கிரேட் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த அசாசினை வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பிளாக்கை தான் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணணும். ஏன்னா அவன் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஐஎஸ்ட் நம்மக்கிட்ட. இப்போது நம்ம கிட்ட இருக்கிறதுல யார் மொக்க சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டங் சாகுர் தான். ஏன்னா அவன் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே இப்போதைக்கு கம்மியாக ஜென்ரேட் பண்ணுறான். அவன் அப்கிரேட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா யூஸ் கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாருமே ஓகே ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 எப்பிக்கை பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேரு இந்த ஒரு டங் சாகுரை தவிர. ஏன்னா டங் சாகுர் பார்த்தீங்கன்னா காமனு. ஓகே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பண்ண வேலைகள் போதும். இப்போ போயிட்டு வேற என்னது லெஜெண்டரி இல்லைன்னா ரேரான பிரெயின் ட்ராட்டை தூக்கின்னு வந்து கடைசி 2 பாக்ஸ் அன்லாக் பண்ணிட்டோம்னா சின்சானை பார்த்தீங்கன்னா கதரை விட்டுறலாங்க. இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா நம்மளும் அவனை பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். அடுத்து இந்த இடத்துல வேற என்ன இருக்கு? இந்த இடத்துல ஒரு ரேரான பிரெயின் ட்ராட் இருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா எப்படியா தூக்கினோம் தூடா. யானை விட மாட்டேங்க. பாருங்களேன் இங்க இருக்க இந்த பெரிய பிரெயின் ட்ராட்ஸ் நம்ம பின்னாடியே வருது. அழகா பண்ண நம்மளோட தப்பாங்க. நீங்களே வீடியோ பார்க்குற அழகான பசங்க போடுங்களாம் தான் மறக்காம ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. நீங்க போட ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? ஐயே இவனுங்க தொல்லை வர பார்த்தீங்கன்னா பெரும் தொல்லையா இருக்குங்க. எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வரானுங்க. அரங்க மாட்டிரட்டுமே விசிலு பறக்கட்டுமே நான் கரங்கள் ஒசரட்டுமே டேக் ஓவர் மொத்தமே. நம்ம பாட்டு பாடினாலே இந்த பெரிய பிரெயின் ட்ராட்ஸ்லாம் பயத்துல ஓடிட சொல்லிட்டு பார்த்தா நம்ம பாட்டு பாடுறதே பார்த்தீங்கன்னா காண்டாயி தடுத்தின்னு வந்துங்குதுங்க. ஐயா விட்டுறா சொன்னா பேசிக்கே பறக்க விட்டானே மாட்டப்பையன். சரி வேற என்ன பிரெயின் ட்ராட்டை பார்த்து தூக்க முடியுதான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சின்சான் கிட்ட என்னென்ன பிரெயின் ட்ராட்ஸ் இருக்கு பார்த்துட்டு வந்துடலாம். அவனும் பாருங்க நம்மள மாதிரி 2 அசாசினோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கா. 2 கேமலு என்னது 3வது அசாசினோவா? கைஸ் விட்டா நம்மள முந்திராம போல இருக்கே. விடக்கூடாது. ஏன்னா நமக்கு இன்னும் 2 ஸ்லாட் அன்லாக் பண்ணிட்டு 2 எப்பிக்கு தூக்கிட்டோம்னா அவ்வளவுதாங்க. நம்ம தான் பத்தி நின்று இங்க ஓப்பனிங்ல ஒண்ணு இருக்கே அசால்ட்டா போய் தூக்கிட்டோம். டேய் அத நான் தூக்கலான்னு பார்த்தேன், நீ வந்து தூக்கிட்டியா? பார்த்தா போதா சின்சான், தூக்கணும். என் ஹெல்ப் எனக்கு உனக்கு என்ன வேணுமா? ஆமாண்டா இவன் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்றான், நானும் உன்னை தூக்கிக்கிறேன். சரி டிஸ்ட்ராக்ட் பண்ணி தொலைறேன். சீக்கிரம் போய் தூக்கு. அவன் அடி வாங்குவோம் சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவன் வந்து அடி வாங்கிட்டானா அவன் கிட்ட இருக்கிறது நம்ம ஆட்டையை போட்டலான்னு பார்க்குறோம். பயப்புல சிக்க மாட்டேன்றானே. ஓகே இப்போ நமக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேர் இருக்கு. எப்படியாவது தூக்கலாம். சின்சான் தூக்கிட்டாங்க. கமான் டங் சாகுர் அந்த சின்சான் அடிச்சு பறக்க விடு. முடியும். சே சின்சான் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம பேசிக்கே திரும்பி போகலாம். ஏன்னா பேசிக்கே அமுச்சு விடு. இவனுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இவனுக்கு அடிச்சானுங்கன்னா நம்ம டேரக்டாக போய் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸில் தான் விழுவோம். அப்படி உள்ள போது நம்ம கையில் இருக்க பிரெயின் ட்ராட்டோடு நம்ம போய் உள்ள பிரச்சனை நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதை பண்ண மாட்டேன்றானுங்க. கடைசி பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 800K வேணுமா? அதுக்கு இன்னும் டைம் ஆகும். இதில் எது நம்ம சேல் பண்ணலாம்? சரி இந்த ஷார்க்கே பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிடலாம். ஷார்க்கை சேல் பண்ணிட்டு நம்ம தலைவனை பற்றி இந்த இடத்துல வந்து வச்சிடலாம். இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டங் சாகுரை தவிர எல்லாமே ரேர் தாங்க.
அப்போ அந்த கேப்பச்சினாவை பார்த்தீங்கன்னா அப்புறமா வித்துடணும். ஏன்னா அதனாலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஸ் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த அசாசினோவை பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கினே இருக்கணும். ஏன்னா இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா அவன் தான் வந்து பவர்ஃபுல்லு. போடுறா பிஜிஎம் என்ன என்ன ஐட்டங்களோ இந்த ஒரு பிரெயின் ராட் இடத்தினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும் அள்ளி சென்றால் ஆசை தீரும். பொற தக்காளி லெஜெண்டரிய பார்த்தீங்கன்னா தூக்கிட்டோங்க. என்னடா லெஜெண்டரி தூக்கிட்டு வந்துட்ட? ஆமா, நாங்களாம் கொக்கா சின்சான். முடிஞ்சா நீ ஒரு லெஜெண்டரி தூக்கிட்டு வரா, ஒத்துக்கிற. ஓவரா ஆடாதடா. யாரு ஓவரா ஆடுறது? நான் என் திறமையை யூஸ் பண்ணி லெஜெண்டரி தூக்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு திறமை இருந்தா நீயும் போய் தூக்கிட்டு வா. இப்ப இதுல யாரை நம்ம சேல் பண்ணலாம்? சரி, இதையே சேல் பண்ணிட்டு இந்த இடத்த பாத்தீங்கன்னா லெஜெண்டரிய வச்சிடலாங்க. எப்படியோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரியை கலெக்ட் பண்ணிட்டோம். அவனையும் பார்த்தீங்கன்னா லெவல் 6 அப்கிரேட் பண்ணி ஓடி பார்த்தீங்கன்னா 450 பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கோம் டாலர்ஸு. இப்போ இதை கொண்டு போய் இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஸ்ப்ரிங் வாங்கிடலாம். ஏன்னா அடுத்த ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்கன்னா 450 தான் சொன்னான். இதுக்கும் அடுத்த ஸ்ப்ரிங்கு 5 மில்லியனா? அடப்போங்கடா, எனக்கு இதுவே போதும். சரி, இந்த எல்லோ ஸ்ப்ரிங்கோட பவர் பார்க்கலாம். ஹே காய்ஸ், பிச்சிங்கன்னு ஓட முடியுது. போடுறா பிஜிஎம். ஒரு சூறாவளி கிளம்பியதே, ஒரு சிவ தாண்டவம் ஆடுகிறதே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம தாங்க வேகமான ஆளு. இப்போதைக்கு அந்த ஒரு கடைசி ஸ்லாட் வந்து நம்ம அன்லாக் பண்ணிட்டோம்னா கேமை நம்ம வந்து முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம சின்சான்லாம் அவனை கடைசியே அன்லாக் பண்ணல. பேசிக்கின்னு அடுத்த எப்பிக்கான ஃப்ராக் பிரெயின் ராட்டியை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டா ஒர்றா உன்னை தடுக்கவும் என்ன தடுக்கவும் எவனும் பிறக்கவில்லை. இப்போ இதில் எவனையாவது சேல் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக் வைக்க முடியும். டங்கே சேல் பண்ணுறோம். ஜிகின்னு மின்னாலும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பவர் கிடையாது. இவனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு தலைவனி அப்கிரேட் பண்ணிடலாம். அங்கே பார்த்தீங்களா எப்பிக்கு ரேரு எப்பிக்கு லெஜெண்டரி, திருப்பி பார்த்தீங்கன்னா எப்பிக்கு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு எப்பிக்கு. இப்போது நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே இல்லை, இது எப்பிக்கு தாங்க இருக்குது. ஒரு லெஜெண்டரியே பார்த்தீங்கன்னா இருக்குது. பேசிக்கினே பார்த்தீங்கன்னா இன்னொரு எப்பிக்கே தூக்கிட்டோம். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 525 இருக்குது. இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃபைனல் பாக்ஸை பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிடலாம். அப்புறம் என்ன, சும்மா கெத்தா எப்படி சும்மா கெத்தா போயிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சின்சான வெறுப்பேற்றலாம். வேற என்ன தூக்கலாமா? தலைவர் இருக்கான், இவனை தூக்கிடுவோம். டேய் ஓடுறா. இதுக்கு தானடா அந்த ஸ்ப்ரிங்கை நான் 450 கொடுத்து வாங்கினேன். கைஸ் முடியலை என்னால். திருப்பி பார்த்தீங்கன்னா பேசிக்கை தூக்கி அடிச்சுட்டானுங்க. விட மாட்டேன்டா. இன்னைக்கு நீங்களாம் நாங்களாம் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். இன்னும் இந்த சின்சான ரொம்ப நேரமாக ஆள் அட்ரஸே காணும். ஒரு அந்த பைப்புள்ள சைலண்டாக ரோபேக்ஸ் யூஸ் பண்ண பார்க்கணும். பண்ணுறவங்க தாங்க இதுக்கு முன்னாடி பார்த்து நிறைய பண்ணியிருக்கா. அவ்வளோதான். கொஞ்சம் விட்டு தான் யானையை பார்த்தீங்கன்னா தந்தத்தை வச்சு நம்மளை வந்து அடிச்சிருக்கோம். உஷாராக பார்த்தீங்கன்னா 2 பிரெயின் எடுத்துக்கின்னு வந்துட்டோம். இன்னும் அந்த முரட்டால நம்மளே பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள் நம்ம கீழே விழுவோம், அந்த கேப்பில் நம்மளோட பிரெயின் டாட்டை தூக்கிடலான்னு பார்க்குறாரு போல இருக்கு. சின்சான் மாதிரியே பண்ணுறாரு. ஒரு சின்சான் கூப்பிட்டு வந்துருப்பானோ ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு பண்ணாலாம் பண்ணியிருப்பாங்க அவன். அடுத்து இந்த இடத்துல வேற என்ன இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு ஃப்ராக் இருக்கு. டக்குன்னு இதையே தூக்கு. அசாசினோ வேணாம் உற்று சொன்னா பேசிக்கா விடுவேன். தூக்கி அடிச்சிட்டானே. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 525 தான் இருக்கு. ஆனா இது பத்தாது. ஏன்னா ஃபைனல் பாக்ஸ் 800. என்னடா ஒரு தடவை ஓடுறதுக்கே 800 கிடைச்சிருச்சு. அன்எக்ஸ்பெக்டடுங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இவனையா யாரையாவது இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு அப்புறமா வேற என்னது ஒரு பிரெயின் டாட்டை சேல் பண்ணிட்டு அந்த இன்னொரு பிரெயின் டாட்டையும் பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். எப்பிக் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எப்பிக் லெவலில் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இவனை சேல் பண்ணிடலாம். அந்த பூனைக்குட்டியை சேல் பண்ணிட்டு நம்ம கிட்ட இப்போ கலெக்ட் பண்ணிட்டு வந்ததை பற்றி அந்த இடத்துல வச்சுட்டு இவனை லைட்டாக வந்து அப்கிரேட் போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாக்ஸ் இருங்க கைஸ். நெக்ஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ கேட்குறான் வண்டி பார்த்துடலாம். அடுத்தது 3 மில்லியனா? வாய்ப்பே இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா இதோட வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே லென்த்தாக வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்களா இந்த அக்காவை எவ்வளோ தூரம் அப்கிரேட் பண்ணிருக்கு சொல்லிட்டு நம்மளாம் நினச்சா இவ்வளோ தூரம் பண்ணலாம். ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மள வீடியோ முடிச்சிக்கலாம். நம்ம எய்மே சின்சான தோக்கடிக்கிறது அவனை தோக்கடிச்சிட்டோம். இந்த அக்காவை ஃப்ரெண்டு பிடிச்சா தர சொல்லிட்டு பார்த்தா அதை பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா உஷாராக இருக்கணும் போல இருக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. வீடியோ எல்லாரும் பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காம சின்ன ஷேரை தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி நிறைய ரோப்ளாக்ஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். டைம் கிடைச்சா சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்கள் ஒன்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காம ஆல் தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர். வரட்டா.